Hi my dear students, இன்னைக்கு நம்ம வீடியோவில் 11th பயாலஜி ஹால்ஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஒரு கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஏ பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1 ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஒரு புக் பேக் கொஷின் 15th சாப்டர். செகண்ட் கொஷின் வந்து ஒரு புக் பேக் கொஷின் தான் 4th சாப்டர். தேர்டு கொஷின் வந்து ஒரு புக் பேக் தான் 12th சாப்டர். ஃபோர்த்து கொஷின் வந்து ஒரு இன்டீரியர் கொஷின் 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. Assertion பாருங்க. Polytin chromosome observed in the salivary gland of Drosophila by E.G. Palbiani. இது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ரீசன் பாருங்க. A single chromosome which is present in multiple copies form a structure called polytin chromosome அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா both A and R is true அப்படி தான் வரும். சரிங்களா? பாருங்கள் இந்த சி ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ், போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? இப்படி வராது, மிஸ்டேக் ஆகிருக்கு. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா? போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டீரியர் கொஷின், செகண்ட் சாப்டர். ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது பிளான்ட் கிங்டத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்பைரோகைரா அப்படின்னாலே அது வந்து அதோட குளோரோபிளாஸ்டோட ஷேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரோகைரா ஸ்பைரல் அப்படின்னு வச்சுக்கலாம். சைக்னிமா அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டெல்லேட், சைக்னிமா ஸ்டெல்லேட். கிளாமிடோமோனாஸ் கப் ஷேப்டு, ஊடகோனியம் ரெட்டிகுலேட். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 6th கொஷின் வந்து ஒரு புக் பேக் கொஷின் 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 7th கொஷின் வந்து ஒரு இன்டீரியர் கொஷின் 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. வாட் டைப் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன்ஸ் பாசிபிள் இன் தி ஜீரோஃபைட்டிக் ஒப்பன்ஷியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒப்பன்ஷியா பிளான்ட்டில் வந்து என்ன டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்னா கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் தான் நடக்கும். சரிங்களா? சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 8th கொஷின் வந்து ஒரு புக் பேக் கொஷின் 13th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 கொஷின்ஸில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து புக் பேக்காகவே கேட்டுடுறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 2வை பொறுத்த வரைக்கும் 2 மார்க். இது வந்து 6 கொஷின்ஸு, 6ல் நம்ம 4 அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? 9th கொஷின் பாருங்கள். 9th கொஷின் வந்து ஒரு புக் பேக் கொஷின் தான் 15th சாப்டர். 10th கொஷின் வந்து ஒரு இன்டீரியர் கொஷின், ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாட் ஆர் மேக்னிட்டோசோம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு க்ரீன் டேபிளில் இருக்கும், பேஜ் நம்பர் 14th வந்து இருக்குது. சரியா? 14வது பக்கத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டீரியர் கொஷின், செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஆம்பர்? சரிங்களா? விச் குரூப் ஆஃப் பிளான்ஸ் ப்ரொடியூசர் ஆம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 41 வந்து இருக்குது. அதாவது பிளான்ட் கிங்டத்திலிருந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, ஜிம்னோஸ்பர்மில் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 12th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் பேக் கொஷின் 14th சாப்டர். 13th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் பேக் கொஷின் 11th சாப்டர். 14th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் பேக் 12th சாப்டர். சரிங்களா? 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4. சரிங்களா? 4 கொஷின் வந்து புக் பேக்காகவே கேட்டுடுறாங்க, 2 கொஷின் மட்டும் இன்டீரியர். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 3யை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம 3 அட்டன் பண்ணணும். 19th கொஷின் வந்து கம்பல்சரி. இல்லை 15th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் பேக் கொஷின் தான் 12th சாப்டர். 16th கொஷின் வந்து ஒரு இன்டீரியர் கொஷின், 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. கிவ் ஷார்ட் நோட் கிளாடோட் அப்படின்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 54ல் இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. சரிங்களா? ஷார்ட் நோட்ஸ்ன்னு கேட்குறதுனால நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக ஓரளவு என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு 3 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 17th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டீரியர் கொஷின், செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோஸ்காயர் கிளாசிஃபைடு பிரியோஃபைட்ஸ் இன் 3 கிளாஸஸ், வாட் ஆர் தே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 38ல் இருக்குது. சரியா? ப்ரோஸ்காயர் வந்து பிரியோஃபைட்ஸ் வந்து அதான் ஹெப்பாட்டிகோப்சிடா, ஆந்தோசெரடாப்சிடா, பிரியோப்சிடா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, 3 கிளாஸஸாக பிரிச்சிருப்பார். அதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 18th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டீரியர் கொஷின் 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த ஃபாலோவிங் டயக்ராம்ஸ் அண்ட் ரைட் திஸ் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின் தான். டயக்ராம், அந்த டயக்ராம் வரையன்னு கூட நமக்கு அவசியம் இல்லை. ரோமன் லெட்டர் 1 போட்டு அந்த டயக்ராமோட பேர் எழுதினாவே போதும். ரோமன் லெட்டர் 1 என்ன, எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ. ரோமன் லெட்டர் 2 வந்து
ரிபோசோமல் ஆர்என்ஏ, ரோமன் லெட்டர் 3 வந்து டிஆர்என்ஏ, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. அது எழுதிட்டாலே போதும், நமக்கு 3 மார்க்ஸ் கிடச்சிடும். 19th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். வாட் இஸ் பிளாஸ்மோடெஸ்மேட்டா, ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. இது வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. ஒரு இன்டீரியர் கொஷின். இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 126ல் இருக்குது. சரிங்களா? ஓகே. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புக் பேக் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் புக் பேக், மற்றது எல்லாமே இன்டீரியர் தான். அதனால் நல்லா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 4. செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் 5 மார்க். 5 மார்க்கில் வந்து 2 கொஷின் கேட்குறாங்க, எய்தர் ஆர். ஓகேங்களா? 20வது கொஷின் ஏ, ரைட் தி 5 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஃபேபேசி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஏன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பார்க்க மாட்டோம், ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம எதிர்பார்ப்போம். பட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லாவே படிச்சுக்கணும். இது வந்து 5th சாப்டர் இன்டீரியர் கொஷின். இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 107ல் இருக்குது. இதுக்கு எய்தர் ஆரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம் கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து 8th சாப்டர் இன்டீரியர் கொஷின். இதுக்கான ஆன்சர் வந்து 161. நெக்ஸ்ட் 21வது கொஷினை பொறுத்த வரைக்கும் ஏ பாருங்கள், ட்ரா த ஃப்ளோ சார்ட் ஆஃப் இஎம்பி பாத்வே. சரிங்களா? ஃப்ளோ சார்ட் மட்டும் எழுதினாலே போதும். இஎம்பி பாத்வேக்கு அனதர் நேம் கிளைகாலிசிஸ். சரிங்களா? கிளைகாலிசிஸோட ஃப்ளோ சார்ட் மட்டும் எழுதினாலே போதும், அதுக்கு 5 மார்க். இது வந்து ஒரு இன்டீரியர் கொஷின், சாப்டர் 14th. சரிங்களா? பேஜ் நம்பர் 265ல் இதுக்கான ஆன்சர் வந்துருக்கு. ஃப்ளோ சார்ட் முக்கியமாக படிச்சுக்கணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு 10 ஃப்ளோ சார்ட் இருக்குது, அதில் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. போன வருஷத்தில் வந்து க்ரெப் சைக்கிள் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, பப்ளிக் எக்ஸாமில் க்ரெப் சைக்கிள் கேட்டாங்க. இந்த வருஷம் என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் எய்தர் ஆர் பி பாருங்கள். பிரைட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். சரிங்களா? இது வந்து ஒரு இன்டீரியர் கொஷின், பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர். சரிங்களா? 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்டீரியர் தான். அதுவும் 11th பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கொஷின் 6 கொஷின் மட்டும்தான் இருக்கும். அதனால் நம்ம இன்டீரியர் வந்து அதிகமாக படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.